இந்த சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த முடி கொட்டுறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது பார்த்துங்க. முடி கொட்டுதே அதையே நினச்சி டென்ஷனில் அதிலே முக்கால்வாசி முடி போயிடும் பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து நான் ஒரு பாதி மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து முடி கொட்டுறது அப்படிங்கிறது கம்மியாச்சு பார்த்துக்குங்க. எனக்குமே நிறைய முடி கிடந்துச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு சில மெத்தட் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குமே சரியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து முடிக்கு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 3 தடவையாவது அலசணும் கண்டிப்பாக. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடி வந்து போயிடும். மேக்ஸிமம் நிறைய பேர் 1 வீக் 1 டைம் தான் அவங்க வந்து முடியெல்லாம் கழுவுவாங்க. அதெல்லாம் தப்பு. மேக்ஸிமம் 3 டைம் நீங்கள் நல்லா கழுவுங்க. அப்போ தான் அந்த அழுக்கு எல்லாமே போகும். அதை ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம முடிக்கும் பார்த்துக்குங்க. தண்ணி படப்பட தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி முடி கழுவும் போது இந்த மாதிரி முன்னாடி போட்டு நம்ம முடியை வந்து நல்லா கழுவணும் பார்த்துக்குங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம தலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மேலே குளித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே செய்யாது. ஏன்னா முடி வந்து கீழே இப்படி விழும்போது நமக்கு வந்து கூட கொஞ்சம் முடி வந்து அதிகமாக வளரும். அப்புறம் சினுக்கோழி, நிறைய பேர் சினுக்கோழி இப்போலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சினுக்கோழி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு தான். அப்போ தான் நம்ம சீப்பு வச்சு டேரெக்டாக இழுக்கும்போது நமக்கு வந்து சிக்கு கம்மியாக இருக்கும். அது மாதிரி முடி கொட்டுறதும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சினுக்கோழி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா சிக்கெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா முடியே அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும் பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும் உங்கள் முடியே இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் நல்ல தலைவலியை நல்லா குளிச்சுருங்க பார்த்துக்கோங்க. அதுவும் முடியை வந்து முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறமா தலைக்கு நல்லா தண்ணி ஊற்றுங்க. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாயிரும். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த அரிசி பனஞ்ச தண்ணியில் கண்டிப்பாக உங்கள் முடியை வந்து நல்லா அலசி விடுங்க. அப்போ தான் சரியாகும். ஷாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா முடியை வந்து அந்த அரிசி தண்ணியில் கழுவுங்க. அப்புறம் அம்மாமாருக்கெலாம் மேக்ஸிமம் முடி கொட்ட தாங்க செய்யும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பிரசவத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக கால்சியம் லெவல் கம்மியாயிரும், ஹீமோகுளோபினும் கம்மியாயிரும். கால்சியம் டேப்லெட் நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லாருமே டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸுக்கு கால்சியம் டேப்லெட் எடுங்க. அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பல்லு சொத்தாகிறதுக்கும் ரொம்பவே பெரிய வாய்ப்பு இருக்குது. முடியும் கொட்டும். அப்புறம் ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப முக்கியம். ஹீமோகுளோபினை வந்து எப்போவுமே அந்த ப்ரெக்னன்சி டைமில் கரெக்டாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த டைமில் நல்லா நான்வெஜ் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் இந்த ஆட்டோட சுவரொட்டி கண்டிப்பாக வீக்லி 2-3 டைம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லது. அது சேர உங்களுக்கு பிளட்டு கூடும். பிளட்டு இன்க்ரீஸ் ஆக நமக்கு முடிக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் எல்லாமே சேரும். அப்போ நமக்கு முடியும் கொட்டாது ரொம்ப. அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முடியை வந்து நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முடியுமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹீமோகுளோபின் கூட்டுறதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே நல்லா செஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் கருவேப்பிலை சாப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை எடுத்து ஒதுக்கி வைக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பாக அதையும் சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்ருவேன். இது ரொம்ப மெயினுங்க. கருவேப்பிலையை கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால் கருவேப்பிலை நல்லா எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க.